கோவை மாவட்டம் வால்பாறை 3வது கொண்டை ஊசி வளைவில் சுற்றுலா பயணிகளின் வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திருச்சி அண்ணாநகரைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் என 8 பேர் வால்பாறைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு பொள்ளாச்சிக்கு வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது வால்பாறை சாலையில் உள்ள 3வது கொண்டை ஊசி வளைவு அருகே திடீரென பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 4 குழந்தைகள் உட்பட 8 பேர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை காசிமேட்டில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்தாலும் ஃபைபர் படகுகள் மூலம் பிடித்து வரப்பட்ட மீன்கள் நல்ல விலைக்கு விற்பனையாவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் என்பதால் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் வரத்து குறைவு காரணமாக மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்தது. குறிப்பாக 1 கிலோ வஞ்சிரம் மீன் 1500 ரூபாய்க்கும், இறால் 400 ரூபாய்க்கும், நண்டு 300 ரூபாய்க்கும், சங்கரா மீன் 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. இருந்த போதிலும் விலையை பொருட்படுத்தாமல் தங்களுக்கு பிடித்த மீன்களை மீன் பிரியர்கள் வாங்கி சென்றனர். சென்னையில் 4,72,200 பேர் வாக்களிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டசபை தொகுதிகளில் மொத்தம் 28,93,505 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 24,21,186 வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். வாக்களித்தவர்களில் பெண்களே அதிகம் வாக்களித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஆர்கே நகர் தொகுதியில் 90.56% வாக்குகள் பதிவாகியுள்ளது. வில்லிவாக்கம், துறைமுகம், 1000 விளக்கு, அண்ணா நகர், சைதாப்பேட்டை, மயிலாப்பூர் தொகுதிகளில் கடந்த தேர்தலை விட குறைவாக வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. சென்னை எண்ணூர் குடியிருப்பு பகுதியில் போதை ஆசாமிகள் அங்குள்ள பொதுமக்களை தொந்தரவு செய்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. எர்ணாவூர் எர்னேஸ்வரன் தெருவில் போதையில் சுற்றித் திரிந்த இளைஞர்கள் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை உடைத்து சேதப்படுத்தினர். தட்டி கேட்ட பொதுமக்களையும் அவர்கள் தாக்கியுள்ளனர். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் சந்தோஷ் மற்றும் லோகேஸ்வரன் ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இசை கருவிகளை கொண்டு வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்ட திருமண மேடையை கண்டு அங்கிருந்தவர்கள் வியந்தனர். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட எழில் நகரைச் சேர்ந்த வீணை இசை கலைஞர் லட்சுமி பிரபா என்பவருக்கும் நாகர்கோவிலைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் லட்சுமி பிரபா தன்னுடைய திருமண மேடையை இசை கருவிகளால் அலங்கரிக்க விருப்பப்பட்டார். அதற்கு ஏற்ப வீணை, நாதஸ்வரம், வயலின், கித்தார் போன்ற இசை கருவிகளை கொண்டு மேடை அலங்கரிக்கப்பட்டது. மேலும் இயற்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வாழை இலை, வாழை கன்றுகளுக்கு மத்தியில் இசை கருவிகளை வைத்து அலங்கரிக்க ஏற்பாடு செய்தார். விழாவிற்கு வந்த உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் இசை மேடையை கண்டு வியந்து மணமக்களை வாழ்த்தியதுடன் இசை மேடை பின்னணியில் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிடுகிறது. மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்தி வருகிறது. நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மாணவர்கள் இளங்கலை மருத்துவ படிப்பு தேர்வுக்காக தயாராகி வருகின்றனர். வரும் மே 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை இந்த தேர்வு நடைபெறுகிறது. நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இன்று மதியம் 3 மணிக்கு மேல் அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளது. மாணவர்கள் தங்களது விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை பயன்படுத்தி இணையதளத்தில் நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பதிவிறக்கம் செய்த ஹால் டிக்கெட்டில் புகைப்படம், கையெழுத்து மற்றும் தேர்வு மைய முகவரி சரியாக உள்ளதா என்பதை மாணவர்கள் சரிபார்க்க வேண்டும் என்றும், தவறுகள் இருந்தால் உடனடியாக உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான குஷ் மற்றும் ஹாஷ் வகையிலான போதைப் பொருட்களை கடத்திய 22 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர்.
மடிக்கணினி மற்றும் இனிப்பு பண்டகங்கள் அடங்கிய பெட்டிகளில் ரகசிய அறைகள் அமைத்து மறைத்து வைத்திருந்த 110 கிலோகிராம் போதைப் பொருளையும் அதிகாரிகள் மீட்டுள்ளனர். கைதானவர்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் என கண்டறிந்துள்ள விமான நிலைய அதிகாரிகள் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த 3வது அணு உலையில் மிக முக்கியமான உலோக குளிரூட்டும் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த அணுசக்தி இந்திய அணுசக்தி கழக தலைவர் PC பதக் முன்னிலையில் உலைக்குள் தூய நீரை பாய்ச்சி குழாய்களை சுத்தம் செய்யும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த சோதனையின் மூலம் அணு உலை செயல்பாட்டிற்கு வருவதற்கான அடுத்த கட்ட முக்கிய இலக்கு எட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள 1 மற்றும் 2வது அணு உலைகள் மூலம் 121 பில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் 6 அணு உலைகளும் செயல்படும் போது மொத்தம் 6000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கம். இந்நிலையில் வார விடுமுறையை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்தனர். பின்னர் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொண்டனர். திருச்சி அருகே கஞ்சா போதையில் இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உறையூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட புத்தூர் DNP திருப்பகுதியில் இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் மிக கொடூரமாக தாக்கிக் கொண்டனர். நள்ளிரவில் கூச்சலிட்டபடி இளைஞர்கள் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. போதைப் பொருள் விற்பனையையும் அதனால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் கட்டுப்படுத்த வேண்டிய தமிழக அரசும் காவல்துறையும் மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை மற்றும் உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. ஞாயிறு விடுமுறையொட்டி வருகை தந்த பக்தர்கள் கடல் மற்றும் நாழிக்கிணற்றில் புனித நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகையால் கோவில் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ள அகஸ்தியர் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் தண்ணீரில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் தொடங்கும் முன்பே மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதனால் பகல் நேரங்களில் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கோடை வெப்பத்தை தணிக்க மக்கள் நீர்நிலைகளை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் விடுமுறையொட்டி அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. வெளி மாநிலங்கள் மாவட்டங்களில் இருந்து குடும்பமாக வந்திருந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலை ஏற்பட்டது.
சென்னையில் 14 லட்சம் ரூபாய் பணத்தை மறைத்து வைத்துவிட்டு போலீசார் பறிமுதல் செய்ததாக நாடகமாடிய ஊழியர் கைது செய்யப்பட்டார். பெரியமேடு பகுதியில் அலுமினிய ஸ்கிராப் தொழில் செய்து வரும் முகமது என்பவரிடம் வேலூரைச் சேர்ந்த தஞ்சீர் என்பவர் ஊழியராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 24ஆம் தேதி கோயம்பேட்டில் வசூலான 14 லட்சம் ரூபாய் பணத்தை அலுவலகத்தில் ஒப்படைப்பதற்கான தஞ்சீர் சென்றதாக தெரிகிறது. அப்போது போக்குவரத்து போலீசார் பணத்தை பறித்துக் கொண்டதாக உரிமையாளரிடம் கூறியுள்ளார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் தஞ்சீர் பொன்னேரியில் உள்ள ஒரு வீட்டில் பணத்தை மறைத்து வைத்துவிட்டு நாடகமாடியது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்து 14 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார் தஞ்சீரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.